வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்து மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் தான் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை தொடங்கப்பட்டது. இத்துறை 100 உள் நோயாளிகளுடன் கூடிய படுக்கை வசதி, ஓபி வார்டு, தீக்காய சிகிச்சை பிரிவுடன் செயல்பட்டு வருகிறது. இங்கு விபத்துகளால் கை, கால் துண்டிப்பு, தீக்காயங்கள், தசை சிதைவு, நரம்பு பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு இரத்த குழாய்களை ஒன்றிணைத்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை தலைவர் ஜெயகோடேஷ் கூறுகையில், வெடி விபத்து காயங்களால் கைகள், விரல்கள் துண்டாகி வருவது அதிகம். தீக்காயங்களால் தினமும் 3 முதல் 5 நோயாளிகள் இங்கு அட்மிட் செய்யப்படுகின்றனர். அவர்களுக்கு தோல் வங்கி மூலமாகவோ அல்லது அவர்களது உடலின் வேறு பகுதியிலிருந்து தோல்கள் பெறப்பட்டு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை செய்து வருகிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் 6 நோயாளிகள் கரடி தாக்கி அட்மிட் ஆகியுள்ளனர். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மனிதர்களை கரடி தாக்கி கை சிதைவு, முகச்சிதைவு ஏற்பட்டு இங்கு வந்தனர். அதில் மிகவும் மோசமான நிலையில் கடந்த 2025 ஜனவரியில் தேனி மாவட்டம் மேலக்கூடலூரைச் சேர்ந்த 60 வயது முதியவர் கோபால் என்பவரை கரடி தாக்கியது. அதில் அவருக்கு இடது கண் பகுதி முழுவதும் சிதைந்து கிழிந்து தொங்கிய நிலையில் இங்கு பரிந்துரைக்கப்பட்டார். அவருக்கு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தேனியிலிருந்து இங்கு மதுரைக்கு மேல் சிகிச்சைக்காக ஒரு கரடி கடித்ததில் அவருடைய இடது பக்க கண் பகுதி, நெற்றி பகுதி, கண்ணப்பகுதி முழுவதுமாக சிதைந்து சதைகள் தொங்கிய நிலையில் கண் விழி மட்டுமே தெரிந்த ஒரு மிக மோசமான ஒரு முகம் சிதைந்த காயமாக வந்த நிலையில் அவரை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அதை சுத்தம் செய்து அந்த பகுதியை எலும்பு தெரிந்த கண்ணை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தேவையான சதையை அருகிலிருந்து எடுத்து அதை முழுவதுமாக கவர் பண்ணி செய்திருக்கிறோம். அவருக்கு பார்ப்பதற்கு மீண்டும் பழைய முகம் மாதிரி கண்ணை சுற்றியுள்ள பகுதிகளை மறுசீரமைத்திருக்கிறோம். நெற்றி பகுதியிலிருந்து சதையை எடுத்து கண்ணிற்கான மேல் புருவம், கீழ் புருவம், அந்த இழந்த சதைக்கு ஈக்குவலாக நார்மலாக பார்ப்பதற்கு இருக்கிற மாதிரி நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். இதை எல்லாமே நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் கொடுக்க முடியும். ஒரே நேரத்தில் நம்ம பழைய மாதிரி முழுமையாக நம்ம சீரமைக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கவர் கொடுப்போம், அடுத்த ஸ்டேஜில் அது கண்ணை மூடி முழிக்கிற மாதிரியான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகளை நம்ம தொடர்ந்து அதை செய்வோம். அவருக்கு இடது கண்ணில் பார்வையும் முதல் நாள் இருந்தே பார்வை இழந்திருக்கு. அதுக்கு தேவையான கண் டாக்டர்கள் அதுக்கான சிகிச்சைகள் அளித்திருக்கிறாங்க. இப்போ மேற்கொண்டு அவருக்கு பார்ப்பதற்கு முகம் எல்லாரும் பார்ப்பதற்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு முக அமைப்பை, தோற்றத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 1 மாத காலம் உள் நோயாளியாக இருந்து 2 கட்ட ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையின் மூலம் முகப்பகுதிகளை சரி செய்யப்பட்டது. கரடி கடித்ததில் முதியவருக்கு இடது கண் நரம்புகள் பாதித்து பார்வை முழுவதும் போய்விட்டது. பார்வை திரும்ப பெற முடியவில்லை. மேலும் கண் பார்வை இல்லாவிடிலும் செயற்கை கண் பொருத்துவது குறித்து கண் டாக்டர்களிடம் பரிந்துரை செய்யப்பட்டது என்றார். பகுதியிலிருந்தே கண்ணினுடைய அந்த டிஃபெக்டுக்கு அருகில் இருந்தே ரத்தோட்டம் உள்ள சதை பகுதியை அந்த இடத்திற்கு நகற்றி நம்ம சீரமைச்சிருக்கிறோம். நம்ம பக்கத்துல இருந்தே நெற்றி பகுதியிலிருந்தே சதையை கொண்டு வந்து நம்ம கண்ணுடைய கண்ணப்பகுதி மற்றும் கீழ் புருவ பகுதியை சீரமைத்திருக்கிறோம். இவருக்கு அந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபிளாப் என்கிற மைக்ரோவாஸ்குலர் அறுவை சிகிச்சை தேவைப்படவில்லை. ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறையில் லேட்டஸ்ட் மாடுலார் தியேட்டர் செட்டப் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒருங்கிணைந்த காட்சி மற்றும் பதிவு வசதிகளுடன் கூடிய அறுவை சிகிச்சை நுண்ணோக்கிகள் மூலம் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் டாக்டர்கள் நவீன சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சிகிச்சைக்கு வெளியில் 2 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனால் இங்கு இலவசமாக நோயாளிகளை பூரண குணப்படுத்த முடியும் என்றார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டசபை தொகுதியில் தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் தனது எம்எல்ஏ அலுவலகத்தை இன்று திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் தாவேகா மாவட்ட செயலாளர் முத்துபாரதி, நகர செயலாளர் நம்பிராஜன், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நம்ம மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. அதில் மானாமதுரை பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் மிகுந்த மக்கள் கூட்டங்கள் தான் இங்கே இருக்குது. இதுவரை இருந்த அரசுகள் அது சரிவர மக்கள் சேவை செய்ததில்லை. இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருந்து மக்களோட குறைகள் என்ன எல்லாமே கேளுங்க,
அவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு எங்களை வந்து ஆணையிட்டு இருக்காங்க. அவர்கள் உத்தரவின் பேரில் நம்ம வந்து நம்ம தொகுதி திருப்பணமாக இருக்கட்டும், இளையாங்குடியாக இருக்கட்டும், மானாமரியாக இருக்கட்டும், எல்லா குறைகளும் சரி பண்ணுறதுக்கான வேலைகளை முழுமையாக நாங்கள் ஈடுபடுவோம். அதில் முக்கியமாக மானாமரியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவு ஆலை அதை நிரந்தரமாக மூடுறதுக்கான வேலைகள், அது போக அரசு கல்லூரி இப்போ அதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது, அதை தரமாக கட்டுறதுக்கான வேலைகளும் நடக்குது. சிட்கோ இந்த இதில் தொழிற்சாலைகள் அதிகப்படுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான வேலைகளையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். திருப்போணத்தில் பஸ் ஸ்டாண்டு ஏற்படுறதுக்கான வழிகளையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இளையாங்குடியில் முக்கியமான பிரச்சனை வந்து இந்த குப்பை கிடங்கு, அதையும் அகற்றுறதுக்கான வேலைகள்லாம் ஈடுபடுத்திக்கிட்டு வர்றோம். இந்த மாதிரி மக்கள் குறைகள் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்காக இப்போ வந்து முழுமையாக நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் நடத்தி முன்னாடி ஆண்ட அரசுகள் வந்து அதிகாரிகளை சரிவர கவனிக்கிறது இல்லை, அதனால இந்த கிரைம்லாம் நடந்திருக்கு. ஆனால் இனிமேல் அதை கண்ட்ரோல் கொண்டாடுறதுக்கான முயற்சியை தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும், அது நடக்க விடாமல் பண்ணிடுவோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மதுரை மாநகராட்சி, டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் மேம்பாட்டுக் கழகம், மதுரை ஃபெட்கிராட் சேவை நிறுவனம் இணைந்து ஆனையூரில் உள்ள மாநகராட்சி நகர்ப்புற வீடற்றோர் இலவச தங்கும் இல்ல வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. ஃபெட்கிராப்ட் நிர்வாக இயக்குநர் சுப்பராமன் தலைமை வகித்தார். தலைவர் கிருஷ்ணவேணி, பொருளாளர் சாரல் ரூபி, துணைத் தலைவர் சுசீலா குணசீலை முன்னிலை வகித்தனர். பொதுச் செயலாளர் அங்குசாமி வரவேற்றார். மத்திய அரசு கைவினைத்துறை அலுவலர்கள் விகாஷ்குமார், ராதே, மாநகராட்சி மண்டலம் 1 உதவி நிர்வாக பொறியாளர் ஆரோக்கிய சேவியர், மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் சர்புதீன், கௌதம், ஃபெட்கிராட் நிர்வாக இயக்குநர் சுப்பராமன் உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டனர். மரக்கன்று நடும் விழாவை ஃபெட்கிராட் இயக்குநர் மதுமிதா துவங்கி வைத்து பேசுகையில், உலகம் வெப்பமானதை தடுக்கவும், மழைநீர் சேகரிப்பு, சுகாதாரமான காற்று, சுத்தமான குடிநீர் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் என்றார். விழாவில் மத்திய அரசு கைவினை கலைஞர்கள் துறை அலுவலர் லிசிராய், காப்பாளர்கள் இந்திரா, ஜெயலட்சுமி, விஜயவல்லி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏற்பாடுகளை ஆதரவற்றோர் இல்ல காப்பாளர்கள் இந்திரா, ஜெயசீலி செய்திருந்தனர். சேலம் மாவட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாவட்டம் முழுவதும் காவல்துறை சார்பில் தீவிர நடை ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டது. முக்கிய சாலைகள், பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு பணியில் ஆயுதம் தாங்கிய போலீசார் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் பொதுமக்களிடம் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் குறைகளையும் பாதுகாப்பு தொடர்பான கருத்துக்களையும் கேட்டறிந்தனர். மல்லூர் பகுதியில் நடைபெற்ற நடை ரோந்து பணியில் சேலம் டிஎஸ்பி கௌதம் கோயல் பங்கேற்று பாதுகாப்பு பணிகள் குறித்து போலீசாருக்கு அறிவுரை வழங்கினார். குற்ற சம்பவங்களை முன்கூட்டியே தடுக்கவும், பெண்கள் மற்றும் முதியோர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இதுபோன்ற நடை ரோந்து பணிகள் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து நடத்தப்படும் என டிஎஸ்பி கூறினார்.